வணக்கம். நெக்ஸ்ட் பால் யூடியூப் தளத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது என்னுடைய முதல் யூடியூப் தளம். என்னுடைய தளத்தினை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கிரிக்கெட் நண்பர்களுக்கும் யூடியூப் இணைப்பை அனுப்பி ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளியில் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ஆட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்கேவோட பலம் மற்றும் பலவீனம், ஆர்சிபியோட பலம் மற்றும் பலவீனத்தை பற்றி பார்ப்போம். சிஎஸ்கேவின் பலம்: சேப்பாக்கம் மைதானத்தில் அவர்களது பலமே சுழற் பந்து வீச்சாளர்கள்தான். 7வது ஓவரிலிருந்து 14வது ஓவர் வரைக்கும் ரன்ஸ் அதிகமாக கொடுக்காமல் கட்டுப்படுத்துவது. ஜடேஜாவும் தீக்ஷனாவும் இதை சிறப்பாக செய்தார்கள். இதனால்தான் ஆர்சிபி 2008க்கு பிறகு சிஎஸ்கேவா சேப்பாக்கம் மைதானத்தில் வெற்றி பெறவே முடியவில்லை. பழைய வெற்றிகரமான கேப்டன் எம்.எஸ். தோனியோட நிறைய தந்திரங்களை புது கேப்டன் ருத்ராஜ் பயன்படுத்தியது. டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்களை டோனி எப்போதுமே 12வது ஓவரிலிருந்து 20வது ஓவர் வரைதான் பயன்படுத்துவார். ஆனால் நேற்றைய போட்டியில் முதல் 4 ஓவர்களிலே 8 பவுண்டர்களை பாப் டூபிளஸ் அடித்துவிட்டார். அப்போது முஸ்தபீர் ரஹ்மானை கொண்டு வந்தது நல்ல பயனை கொடுத்தது. அவர் வீசிய முதல் பந்துகளிலேயே முக்கிய 3 விக்கெட்டுகளை எடுத்துவிட்டார். மொத்தம் 4 விக்கெட் களை எடுத்து ஆட்டநாயகன் விருதையும் தட்டிச் சென்றார். அடுத்ததாக சிஎஸ்கேவின் தேர்ந்த பேட்ஸ்மேன்கள். பவர் பிளேவில் ரவீந்திரனாவின் தாக்குதல் ஆட்டம், ரஹானாவின் பொறுப்பான ஆட்டம், இறுதியில் துபே மற்றும் ரவீந்திர ஜடேஜாவிற்கு ஆட்டத்தை எளிதாக முடிக்க பயன்பட்டது. சிஎஸ்கேவின் பலவீனம்: டிஜே பிரவை போன்று டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் சிஎஸ்கேவிற்கு இல்லாதது மிகவும் பலவீனமாக தெரிகிறது. பாண்டே நேற்று அகல பந்து நேர்கோட்டிற்கு அருகில் பந்து வீச முயன்று நிறைய அகல பந்துகளை வீசினார். பிராவோ இந்த விஷயத்தை முந்தைய காலங்களில் மிகச் சிறப்பாக செய்திருப்பார். இந்த இடத்தில் தாகூரை பயன்படுத்த சிஎஸ்கே அடுத்த போட்டியில் முயற்சிக்கும். ஆர்சிபி-யின் பலமே அவர்களது பேட்டிங் தான். கடந்த வருடத்தில் டூப்ளசிஸ், விராட் அண்ட் மேக்ஸ்வெல் ஆட்டத்தை மட்டுமே நம்பியிருந்தது. நேற்றைய போட்டியில் பாப் டுப்ளசிஸ் மட்டும்தான் நன்றாக விளையாட்டினார். எப்போதும் ஆர்சிபி-யின் மிடில் ஆர்டர் மோசமாக இருக்கும். ஆனால் நேற்று டிகே அண்ட் ரவாத் அதை சரி செய்தனர். விரைவாக விக்கெட் போன பிறகு ஆட்டத்தின் போக்கையே மாற்றுபவர்கள்தான் ஆட்ட நாயகர்கள். டிகே அண்ட் ரவாத் அதை சிறப்பாக செய்தனர். ஆர்சிபியின் பலவீனம்: ஆர்சிபியின் வேகப்பந்து பட்டாளத்தை போல் சுழல் பந்து வீச்சாளர்கள் இல்லாதது அந்த அணியின் பலவீனம். டகார் நேற்று சிறப்பாக பந்து வீசி இருந்தார். ஆனால் அவருக்கு அடுத்த 2 ஓவர்கள் பந்து வீச வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. சிவம் துவே ஷார்ட் பந்துகளுக்கு தடுமாறுவார். அதனால் அன்சாரி ஜோசப்பை அதிகமாக பயன்படுத்தினர். டகருக்கு வாய்ப்பு கொடுக்காதது ஆச்சரியமாக இருந்தது. இனி வரும் போட்டிகளில் இந்த 2 அணிகளும் தனது பலம் மற்றும் பலவீனங்களை எப்படி பயன்படுத்தி வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.